ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஹெல்த்தியாக டேஸ்ட்டான ஒரு முருங்கைக்கீரை கார அடை பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருள் இதுக்கு என்னென்னா 2 கப் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி, 50 துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நைட்டு ஊற வச்சுருங்க. இதுக்கு நம்ம உளுந்து போடணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. காரத்துக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது 6 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே மிக்சியில் போட்டு ஒரு குறைன்னு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகு நம்ம கிரைண்டரில் போடும்போது அரையாது. இப்போ அந்த மசாலாவையும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் ஒன்றா போட்டு கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் குறைன்னு தான் அரைக்கணும். மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த வெங்காயம் வச்சுருந்தாலும் அதை நல்லா பசைஞ்சு விட்டுட்டு இந்த மாவை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சுருந்த முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் பல்லாக சீவி வச்சுக்கணும். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு கிண்டிட்டு மாவு இது மாதிரி தான் புட்டு மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரைலாம் தனித்தனியாக இருக்கும். இப்படி மாவு கூட ஒன்றா இருக்காது. ஸோ அதனால் மாவு நல்லா புட்டு மாதிரி தான் இருக்கணும். இதை தோசைக்கல்லில் அழகாக ஊற்றணும். பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப போட்டு தோசை மாதிரி ஊற்றுனீங்கன்னா எல்லாமே அப்படியே பிஞ்சுக்கும். பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த மாவை. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி பார்த்து நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அது மாதிரி கொஞ்சம் மெதுவாக ஊற்றி எடுத்துகிட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி கோல்டன் கலரில் 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பை, டாடா.